வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயுத்மிகி வக்ரதுண்டாயுத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயுத்மிகி மகாசேனாயுத்மிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 23/4/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். 7ஆம் இடத்துல பயணம் பண்ணுற சந்திர பகவான் மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. தன்னுடைய கணவனுக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொடுத்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. கணவன் மனைவி உறவு மேம்படக்கூடிய பொழுது, கணவனுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொண்டு பாராட்டு பெறக்கூடிய பொழுது, மனைவிக்கு தேவையான நகைகளையோ, நகைக்கு வட்டி கட்டுவதோ, பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதோ, இப்படியான ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது. மணமகன் தேவை, மணமகள் தேவை என்ற தேவைகள் இருப்பவர்கள் பெண் பார்க்கும் படலம், மணமகன் பார்க்கும் படலம் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சுப நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி கொள்ளும்போது இன்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சலமூர்த்தி மருதமலையானை வணங்கி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். 6ஆம் இடத்துல பயணம் பண்ணுற சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களை, பல்வேறு கஷ்டங்களை, பல்வேறு வழக்குகளை கொடுத்துருவார் அப்படின்ற பயத்தை தான் ஏற்படுத்துவார். கொடுக்க மாட்டார், பயப்படாதீங்க. காரணம் என்னென்னா, சனீஸ்வர பகவான் சாதகமாக இருக்கிறார், செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்காங்க. திடீர் பண வரவு, திடீர்னு வளர்ச்சி, திடீர்னு முன்னேற்றம், திடீர்னு மாற்றம், திடீர்னு ஏற்றம், ராகு செவ்வாய் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் வழங்க காத்திருக்க இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை அருகில் திருநாவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களை, மிதுன ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். சித்திரை நட்சத்திரத்தில் அற்புதமான நாள், யோகமான நாள். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள், உறவுகளோடு இருந்து பகைகள் விலகக்கூடிய நாள், உன்னதமான வாழ்வு அமையக்கூடிய நாள், வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாள். கணவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது, மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். என் பொண்ணு ரொம்ப நாளாக ஒரு சைக்கிள் கேட்டுட்டு இருந்தா, என்னால் வாங்கி தரவே முடியல, இன்றைக்கி போய் வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான காலம். பௌர்ணமி நாளில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் உறவுகளோடு சேர்ந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது உண்ணாமலை அம்மன் அருளால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை அற்புதமாக இருக்கிறது. கடகராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேந்திராதிபத்திய தோஷத்தில் பயணம் பண்ணாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துகிறார், சங்கடங்களை ஏற்படுத்துகிறார், வருத்தங்களை ஏற்படுத்துகிறார். இருந்தாலும் வருங்காலத்தில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க போது அதுக்கான முன்னோட்டமாக சில நிகழ்வுகளை அலைய வேண்டிய அவசியம் இருக்கும். அலைந்து திரிந்தாவது தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ஊருக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய, தமிழகத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர், 18ஆம் படி கருப்பு கள்ளழகர், கள்ளழகர் கோயிலில் இருக்கிற 18ஆம் படி கருப்பு, அந்த 18ஆம் படி கருப்பை மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
சிம்ம ராசிக்காரர்களை, சிம்ம ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு, உறவுகளோடு சுற்றுலா செல்வதற்கு, கணவன் மனைவி உறவுகளை மேம்படுவதற்கு, சுபகாரிய நிகழ்ச்சியாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாள். பௌர்ணமி நாளில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம், சுபகாரிய சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். அண்ணனுக்கு கல்யாணம், நான் போனேன், என்னோடய தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போய் பேசினேன், என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகள் திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் உறவுகள் திருமணத்தை கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண காட்சியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனா சந்திரபகவான் பயணம் பண்ணுறார். ஏன்னா கன்னி ராசிக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது, வருமானம் பெருக போகுது, வாழ்க்கை கிடைக்க போகுது. சந்திர பகவான் மிகப்பெரிய லாபத்தில் இருக்கிறார். குருவும் சாதகமான சூழல் நகர்கிறார். சனியும் வக்ர காலத்தை தொடங்க போகிறார் ஜூன் மாதத்தில். இது எல்லாம் சேர்ந்து கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன், நிரந்தர தீர்வல்ல, தற்காலிக தீர்வாக ஒரு 4 மாதம் ரொம்ப நல்லது செய்ய போகிறாங்க. இந்த நல்லது செய்கிறதுக்கான முகாந்திரமாக இன்றைய நாளே அந்த நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல செய்திகள் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். தொலைபேசி வேலை நல்ல செய்திகள் வரக்கூடிய இந்த நல்ல நாளில் விநாயகப் பெருமான் வழிபாடு, மரத்தடி விநாயகரை வழிபட்டு இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களை, துலா ராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். சில அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், வருத்தங்கள், பொழுதுபோக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட மன வருத்தத்தை தந்துடும். விளையாட்டாக பேச போனேன், வருத்தப்பட்டுக்கிட்டாங்க, நான் நல்லதாக தான் சொன்னேன், அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருக்கும். யாராவது காதல் பண்ணுறவங்களாம் ஏதாவது வம்புல மாட்டிக்கக்கூடிய பொழுதாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நல்ல நாளில் மதுரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வீண் வம்பு வழக்குகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான நாள். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சித்திர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கிற பொழுதாக இருந்தாலும் அந்த வம்பு நல்ல வம்பாக இருக்கும். அதன் மூலியமாக நல்ல மாற்றம் ஏற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக அழுத்தமாக இருந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பேசுவதன் மூலியமாக சரி செய்யப்படும். உறவுகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். உன்னதமான ஒரு சூழல் நிலவும். வருங்காலத்தில் நான் நல்ல நிலைக்கு போயிடுவேன், இன்றைக்கி என்னுடைய பழைய எதிரியை கூட நான் தோஷம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் நல்ல யோகம் பெறுவதற்கு, வாழ்க்கை சுகம் பெறுவதற்கு பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குள விநாயகர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது மணக்குள விநாயகர் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களை, தனுசு ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார். அவ்வளோ ஒரு சிறப்பான நாள். சித்திர நட்சத்திரத்தில் வேற பயணம் பண்ணுறார். தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடி வரும் நாள், வேலை விஷயமாக நல்ல செய்தி வரும் நாள், நீண்ட நாட்களாக தொடர முடியாத படிப்பை தொடரும் நாள், பிள்ளைகளால் சந்தோஷம் பெருகும் நாள், கணவனால் லாபம் கிடைக்கும் நாள், இப்படி எத்தனை விதமான சந்தோஷங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆனால் சில வருத்தமான நிகழ்வுகளையும் ராகு பகவான் கொடுத்துருவார். அதனால் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ராகு உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தில் பாதகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் பயணம் பண்ணுறதால திடீர் அதிர்ஷ்டத்தில் நல்ல விஷயம் நடக்கும்போது சில மன வருத்தத்தின் மூலியமாக அது கை நழுவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் கோபம் வரக்கூடாது, ரோஷம் வரக்கூடாது. புரிந்து நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி அம்மன் மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது ரோஷம் இல்லாமல் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்ணுறார். 10ஆம் இடத்துல பயணம் பண்ணுற சந்திர பகவான் பதவி விஷயமாக, வேலை விஷயமாக நல்ல நண்பர்களை, உயர் அதிகாரிகளை, நமக்கு மேலே இருக்கிற மேலாளர்களை சந்தித்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. ஒரு வேலைக்காரனாக இருக்கீங்க, அந்த வேலைக்காரனுக்கு எம்டி மூலிமா நல்ல பேர், மேலதிகாரி மூலிமா நல்ல ஒரு கௌரவம். நீ நல்லா செஞ்ச, அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் நிறைய வருமானம் தர, இப்போ கொஞ்சம் தான் தர முடியும், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்.
கிடைக்கும் வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை இதன் அடிப்படையிலே தான் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் அமையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் விராலிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது விராலிமலை முருகனர்களால் அற்புதம் நிகழும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி காலம். ஜென்ம சனி காலத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டிலேயே பயணம் பண்ணி பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டு இருந்தார். இப்போ தனக்காரனாக 2ஆம் இடத்துக்கு பயணம் பண்ணுறார். உங்கள் 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் சகோதரனுடைய உறவால் லாபம், சகோதரியால் லாபம், போக்குவரத்தால் லாபம், வியாபாரத்தின் மூலியமாக பயணம் ஏற்பட்டு அதனால் லாபம் அப்படின்னு லாபத்தை ஏற்படக்கூடிய இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் பயணம் பண்ணுற இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கிறது. கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களும் மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இன்றைய முதல் தொடங்கி இருக்கிறது. பயன்படுத்திக்கும். செவ்வாய் ராகு சேர்க்கை, புதன் வேற நீட்சமுக ராஜயோகம், இதெல்லாம் சேர்ந்து இன்றைய நாளை ஒரு அற்புதமான நாளாக மாற்றுகிறது. இந்த நல்ல நாளில் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காளகஸ்தீஸ்வரர் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்களை, மீனராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் சுக்கிரன் மனையேறி அமர்ந்திருக்கிறார். சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போது, வியாபாரம் பெருக போது, வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போது. அதே சமயத்தில் 7.5 சனியில் பல்வேறு பாதிப்புகள் இருக்க தான் செய்கிறீங்க. உடல் உபாதை, மன கஷ்டம், திடீர் நஷ்டம் இதெல்லாம் இருந்தாலும் இன்று நிறைய விஷயங்களை மாற்றம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சென்னை பழவந்தாங்கலில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர், இந்த அகத்தீஸ்வரர் ஒரு சிறப்புண்டு. காலபைரவராக அருள்பாலித்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். வாய்ப்புள்ள மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி பழவந்தாங்கல் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அங்கே பைரவரை வழிபடுங்க. அகத்தீஸ்வரர் வழிபடும்போது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் மனசில் அகத்தீஸ்வராய நமக்கு ஓம் காலபைரவா போற்றி அப்படின்னு ஒரு 27 முறை சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிக்கல் இல்லாத, சிரமம் இல்லாத ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்தில் வாயால் சண்டை வர்றதுக்கு, பம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுக்கணும், அமைதியாக இருக்கணும், வெள்ளை உடை உடுத்தக்கூடாது, அன்றாட பணிகளை செய்யுங்க. வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனம் பழுதாயிடத்துக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்போது சந்திராஷ்டம் விடுபட முடியும். பயணம் மேற்கொள்ளும் போது வீட்டிலேயே தயிர் அடித்து அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு லசி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் மேற்கு நோக்கி பயணம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை பகவான் வழங்குகிறார். செவ்வாய் ராகு சேர்க்கை, புதன் ஈட்சரபங்க ராஜயோகம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குறார். அதே சமயத்தில் சனியானப்பட்டவர் கெடுத்து விட்டுருவார். சனி ஜென்ம சனியாக இருக்கிறதால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடை பண்ணுவார். மேற்கு நோக்கி பயணம் சில ஆபத்துக்களை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அதனால் மேற்கு நோக்கி பயணம்னா தொலைபேசி வாயிலாக அந்த நிகழ்ச்சிகளை முடிக்க பாருங்கள். தவிர்க்க முடியாமல் பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் வீட்லேயே பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் பாலாடை எடுத்து போட்டு அதை பருகிட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகும். சந்திராஷ்ட காலத்திலையும் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி நாட்களிலேயே மிக முக்கிய பௌர்ணமினா சித்ரா பௌர்ணமி தான். சூரிய பகவான் அதிக வெளிச்சத்தோடு காணக்கூடிய மாதம் சித்திரை மாதம். அந்த சூரிய பகவானுடைய முழு வெளிச்சத்தையும் பெற்று முழு நிலவாக பௌர்ணமியாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சித்ரா பௌர்ணமி. நிலவு ரொம்ப நேரம் இருக்கும். சித்ரா பௌர்ணமியில் குழந்தைகளோடு நல்ல நிலவு வெளிச்சத்தில் இரவில் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுங்க. பௌர்ணமி கிரிவலம் போங்க. அதே மாதிரி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற திருநாளில் போங்க. உறவுகளை சந்தித்து சித்ரா பௌர்ணமி நாளில் பொங்கலிட்டு அம்பாளையும் இறைவனையும் ஒரு சேர வழிபட்டு அனைவருக்கும் சிவன் பார்வதி அருளாசி கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.